வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஜிந்தகியோட ஸ்டீவியா நேச்சர் ஸ்வீட்னரும் ஃபாஸ்டீவியாவோட ஹெர்பல் ஸ்வீட்னரும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜிந்தகி ஸ்டீவியா நேச்சர் ஸ்வீட்னர்னால் என்ன? ஸ்வீட்னர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம தினைக்கும் யூஸ் பண்ணுற பால், காஃபி, டீயில் சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சர்க்கரைக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதா ஸ்வீட்னர். ஏற்கனவே சில பேர் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நாட்டு சர்க்கரை தான் நல்லது. ஒயிட் சுகரில் நிறைய சைடு எஃபெக்ட் உண்டு, லைக் வெயிட்டாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும். அதனால் நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற பால், டீ, காஃபிக்கு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். இல்லைனா ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் இல்லாமல், குக்கிங்க்குன்னு மட்டும் இல்லாமல் கேக்கு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செய்வோம்ல, அதுக்கு கூட நம்ம இந்த ஸ்வீட்னரை சர்க்கரைக்கு பதிலாக ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்னர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா சீனி துளசி. ஸோ அந்த துளசியிலேருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க. அதுதான் ஸ்டீவியா. ஸோ ஸ்டீவியாவிலேருந்து தயாரிக்கிற ஒரு ஸ்வீட்னர். இந்த ஸ்வீட்னரில் 2 டைப் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இருக்குது, நேச்சுரல் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட் நேச்சுரல் தான். இது ஜிஎம்பி சர்டிஃபைடும் ஐஎஸ்ஓவும் சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸும், அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது பொருட்களை அது ஒரு நல்ல தரமாக இருக்கா, நல்ல ப்ராசஸில் அது தயாரிக்கிறாங்களான்னு பார்த்து இதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எந்த பயமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மேட் இன் இந்தியாவும் கூட. இப்போ இந்த ஸ்டீவியா நேச்சர் ஸ்வீட்னரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 0 கேலரிஸ், 0 கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேலரிஸ் சுகரில் அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இருக்குன்னா அதில் ஒரு 60 கேலரிஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸும் எடுத்துக்கிட்டால் அதுவும் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் கெடுதல். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 2 டைமோ 3 டைமோ காஃபியோ டீயோ குடிக்கும்போது அது டோட்டலாகவே நமக்கு சைடு எஃபெக்ட் தான். ஸோ அது எதுவுமே கிடையாது இந்த ஸ்வீட்னரில். ஸோ 0 கேலரிஸ், 0 கார்போஹைட்ரேட்ஸ்ன்றதுனால நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். அடுத்து நான் கிளைகமிக் ரெஸ்பான்ஸ். ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த இனிப்பைட்டோ அந்த சர்க்கரைலாம் ஆட் பண்ணும்போது சுகர் லெவல், அந்த குளுக்கோஸாக இருக்கட்டும், இன்சுலின் லெவல் ரைஸ் ஆகும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுவும் இதில் சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ பிட்டர்னஸ் ஆஃப்டர் டேஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட காஃபி, டீ இல்லைனா ஸ்வீட் ரெசிப்பியில் சுகருக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அப்போது லைட்டாக மற்ற ப்ராடக்ட்டில் லைட்டாக கசப்பு தட்டும். இதில் இந்த கசப்பு தட்டவே தட்டாது. அந்த பிட்டர்னஸ் சுத்தமாக இருக்காது. நோ ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ். இது நேச்சுரல் ஸ்வீட்னர்ன்றதுனால இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. இதில் அந்த ஸ்டீவியா லீஃப்லேருந்து, அந்த இலையிலேருந்து அந்த சாரை தான் நமக்கு இதில் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதில் ஆட் பண்ணலை. இப்போது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சின்னதாக ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் 50 பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், இவ்வளோ அழகாக சின்னதாக சின்ன சின்ன பேக்கெட்ஸில் 50 பேக்கெட்ஸ் இருக்குது. இதில் இது எவ்வளோ அளவு தாக்கு பிடிக்கும்னா, இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்க்குறோன்னா அதுக்கு இந்த ஒரு பேக்கெட் போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸி. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பாதியிலே ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக ஒரு டைம் யூஸுக்கு இது ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போதோ ட்ராவல் டைம்லையோ சரி, ஈஸியாக உங்கள் பேக்கெட்லேயோ பேக்லேயோ இதை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த நேச்சர் ஸ்வீட்னரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஹெர்பல் ஸ்வீட்னர் பற்றி பார்க்கலாம். ஃபாஸ்டீவியா ஹெர்பல் ஸ்வீட்னர். அது லீஃப்லேருந்து வர அந்த சாறுலேருந்து மேக் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா மேட் ஃப்ரம் ஸ்டீவியா பிளான்ட். அந்த மொத்த பிளான்ட்லேருந்தே இது ரெடி பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா லிக்விட் டைப்பில் இருக்கும். இது நமக்கு பவுடர் டைப்பில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லிக்விட் டைப்பு. இது ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் யூஸ் பண்ணாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக எங்கே வேணால் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம்.
இப்போ இது ரெண்டத்தோட ப்ரைஸ் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா, இது வந்து 165 ருபீஸ். இதில் வந்து சொன்ன மாதிரி 50 சாஷெட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நான் வந்து வேறு ஏதாவது வந்து சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிந்தகி ஸ்டீவியாவோட இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே வாங்குறதுன்றதுக்காக லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வர வீடியோவில் இதை வச்சு எப்படி ரெசிபி வந்து நம்ம பண்ணலாங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உமாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.